இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மளிகை பொருட்களுக்குள் மறைத்து 1000 வெப் கருவிகளை கடத்திய மலேசிய இளைஞருக்கு சிங்கப்பூரில் 14 வார சிறை. சிங்கப்பூரில் மலேசிய இளைஞர் ஒருவர் வெப் பொருட்களை கடத்திய குற்றச்சாட்டில் சிறை தண்டனை பெற்றுள்ளார். 21 வயது அமீருல் இக்பால் நஸ்ரின் உட்லேண்ட் சோதனை நடவடிக்கையில் ஒரு வாடகை காரில் 1000 வெப் கருவிகளை மறைத்துக் கொண்டு வந்தபோது பிடிபட்டார். நவம்பர் மாத தொடக்கத்தில் முதல் முறையாக வெற்றிகரமாக கடத்தி 320 சிங்கப்பூர் டாலரை சம்பாதித்த அவர் இரண்டாவது முயற்சியில் சிக்கினார். அக்குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் நீதிமன்றம் இக்பாலுக்கு 14 வாரங்கள் சிறை தண்டனை விதித்துள்ளது. சிங்கப்பூர் சட்டப்படி வேப் போன்ற போலி புகையிலை பொருட்களை இறக்குமதி செய்தால் அதிகபட்சம் 6 மாதம் சிறையும் 10,000 சிங்கப்பூர் டாலர் அபராதமும் விதிக்கப்படலாம். ஏர் ஏசியா தலைமை நிர்வாகியாக பென்யாமின் நியமனம். போலிங்கம் புதிய குழும சிஇஓ. ஏர் ஏசியா குழும நிறுவனத்தின் விமான போக்குவரத்து வணிகம் ஏர் ஏசியா எக்ஸ்பிரஹத் அல்லது ஏஏஎக்ஸ் கீழ் மறுசீரமைக்கப்பட்டதை தொடர்ந்து பென்யாமின் இஸ்மாயில் இன்று முதல் தலைமை செயல் அதிகாரி பதவியிலிருந்து தலைமை நிர்வாகி பதவிக்கு மாற்றப்பட்டுள்ளார். 48 வயது பென்யாமின் 2010 ஆண்டு ஏர் ஏசியாவில் சேர்ந்தவர். பின்னர் 2015 முதல் ஏஏஎக்ஸ் நிறுவனத்தின் சிஇஓவாக பணியாற்றி வந்த அவர் புதிய பதவியிலும் நிறுவனத்தின் தினசரி செயல்பாடுகளை தொடர்ந்து கவனித்து வருவார். இதனிடையே மலேசிய பங்கு சந்தைக்கு அளித்த அறிக்கையில் ஏஎக்ஸ் நிறுவனம் பரவலாக போலிங்கம் என அறியப்படும் தர்மலிங்கம் கடகலிங்கத்தை ஏர் ஏசியா குழுமத்தின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக ஜனவரி 19 நியமித்துள்ளார். 2001 ஆண்டு ஏர் ஏசியாவில் சேர்ந்த போலிங்கம் இனி மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ், கம்போடியா ஆகிய நாடுகளில் ஏர் ஏசியாவின் திட்டமிடல், செயல்பாடு மற்றும் விரிவாக்கத்தை வழிநடத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிபிகேஎல் ரமலான் சந்தை வாடகை 500 ரிங்கிட்டிலிருந்து 400 ரிங்கிட்டாக குறைப்பு. சிறு வியாபாரிகளுக்கு நிம்மதி. கோலாலம்பூரில் 2026 ரமலான் சந்தைக்கான வியாபார தள வாடகை 500 ரிங்கிட்டிலிருந்து 400 ரிங்கிட்டாக குறைக்கப்பட்டுள்ளது. கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹன்னாயோ அதனை அறிவித்துள்ளார். புதிய வாடகையில் கனோப்பி கூடாரம் மற்றும் பொது பொறுப்பு காப்பீட்டு சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை சிறு வியாபாரிகளின் சுமையை குறைப்பதையும் வியாபார தளங்களை மறுபடியும் வாடகைக்கு விடுதல் அல்லது அதிக லாபம் பெறும் முயற்சிகளை தடுப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. கோலாலம்பூர் மாநகர் மன்றமான டிபிகேயில் நேரடியாக 9 இடங்களை நிர்வகிக்கும். ஏனைய 32 இடங்களை வியாபாரிகள் சங்கம் நடத்துகிறது. இவ்வேளையில் புத்ரஜயாவில் ரமலான் சந்தை வாடகை 1000 ரிங்கிட்டாகவே தொடருகிறது. ரமலான் மாதத்தில் டிபிகேஎல் சுகாதார அமைச்சு மற்றும் கேபிடிஎன் தினசரி கண்காணிப்புகளை மேற்கொள்ளும். அவை உணவுகளின் தரம், நியாயமான விலை மற்றும் சுத்தம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும். கோலாலம்பூரில் ரமலான் சந்தை வாடகை குறைந்துள்ளதால் இவ்வாண்டு ரமலான் வியாபாரிகளுக்கும் வாடகையாளர்களுக்கும் ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தண்ணீர்மலை தைப்பூச பந்தல் இசை மட்டுமே 11 மணி வரை, வழிபாடு 12 மணி வரை தொடரும். அறப்பணி வாரியம் விளக்கம். பினாங்கு தண்ணீர்மலை தைப்பூச திருவிழா பக்தி மற்றும் பாதுகாப்பு என்ற இரு தூண்களை கொண்டு முன்னெடுக்கப்படுகிறது. அதன் காரணமாகவே தைப்பூச பந்தல் இசை இரவு 11 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. இது கூட தைப்பூச நாளான பிப்ரவரி 1ஆம் தேதி மட்டுமே என பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் துணைத் தலைவர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் தெளிவுபடுத்தினார். திருக்காப்பு விழா இரவு 11 மணி வரை நடைபெறுவதால் காவடி எடுத்தவர்கள் குறித்த நேரத்தில் மேல்குகை கோவிலுக்கு சென்று தங்களின் நேர்த்தி கடன்களை முடிக்க வேண்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பந்தல் சேவைகள் மற்றும் பக்தி நடவடிக்கைகள் முழுமை இரவு முழுவதும் தொடரலாம் என்றார் அவர். கடந்த ஆண்டு பக்தர்களின் எண்ணிக்கை 10 லட்சத்தை தாண்டியதாக போலீஸ் தரவுகள் காட்டுகின்றன. அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல், அதில் 7 பேர் மயங்கி விழுந்த சம்பவம், ஆம்புலன்ஸ் வண்டி செல்ல முடியாத நிலை என அனைத்தையும் கருத்தில் கொண்டே இவ்வாண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஜோஹர் பாருவில் கட்டுமான தளத்தில் கிரெயின் ஓட்டுநர் திடீர் மரணம். ஜோஹர் பாருவில் ரெசிடென்சி புன்சாக் ஆஸ்டின் கட்டுமான தளத்தில் கிரெயின் கோபுர ஓட்டுநர் கிரெயின் அறைக்குள்ளேயே உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். நேற்று காலை 9 மணி அளவில் தகவல் வந்ததும் தீயணைப்பு மீட்பு படையினர் சம்பவ இடம் விரைந்தனர். 45 மீட்டர் உயரத்தில் கிரெயின் கோபுரத்தின் மேலேறி
33 வயது அகமது அலிப் விஷாக்கின் உயிரற்ற உடலை கீழே இறக்கினர். போலீஸ் விசாரணையில் அவரது உடலில் எந்த காயமும் இல்லை என்றும் குற்ற அம்சங்களும் இல்லை என்றும் உறுதி செய்யப்பட்டது. சடலம் சவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. HRD கார்ப்பின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக டத்தோ முகமது ஷமீர் அப்துல் அசீஸ் நியமனம். மனிதவள மேம்பாட்டு கழகமான HRD கார்ப்பின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக டத்தோ முகமது ஷமீர் அப்துல் அசீஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். 6 மாதங்களாக அப்பதவியில் இருந்த டாக்டர் சையத் அல்வி முகமது சுல்தானுக்கு பதிலாக ஷாமீர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனம் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. புத்திரஜெயாவில் உள்ள மனிதவள அமைச்சான கெசுமாவில் அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமன் ராமகிருஷ்ணன் முன்னிலையில் பதவி ஒப்படைப்பு சடங்கு நடைபெற்றது. இந்த புதிய நியமனம் நாட்டின் திறன் மேம்பாடு, தொழிலாளர் பயிற்சி மற்றும் மனிதவள வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்தும் என ரமணன் நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கு முன் ஷாமீர் அமானா இக்தியார் மலேசியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக பணியாற்றினார். அவரது தலைமையில் அந்நிறுவனம் சிறந்த நிர்வாக திறன் மற்றும் உயர்ந்த கடன் மீட்பு விகிதத்தை பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளையில் பதவி முடிந்துள்ள டாக்டர் சையத் அல்வியின் சேவைக்கும் கெசுமா நன்றி தெரிவித்துக் கொண்டது. வங்காளதேச தொழிலாளர் கடத்தல் குற்றச்சாட்டு சுயேட்சை விசாரணைக்கு சார்லஸ் சாண்டியாகோ கோரிக்கை. மலேசியாவில் வங்காளதேச தொழிலாளர்கள் கடத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக உடனடியாக அரசாங்கம் சுயேட்சை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். கிளான் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் மனித உரிமை ஆர்வலருமான சார்லஸ் சாண்டியாகோ அதனை வலியுறுத்தியுள்ளார். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அதிக கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டு போலி வேலை வாக்குறுதிகளால் ஏமாற்றப்பட்டு கடன் சுமையில் சிக்கியுள்ளதாக ப்ளூம்பர்க் நிறுவனம் பரபரப்பு தகவல்களை வெளியிட்டுள்ளது. இது கடன் கொத்தடிமைத்தனம், கட்டாய உழைப்பு மற்றும் கடத்தலுக்கு வழிவகுத்துள்ளது. இரு நாடுகளிலும் உள்ள ஒரு கும்பல் மற்றும் பல அதிகாரிகள் இதில் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் மலேசியாவின் தொழிலாளர் சந்தை நம்பகத்தன்மை மற்றும் அனைத்துலக மனித உரிமை கடமைகளை நேரடியாக பாதிக்கும் வகையில் கவலைக்குரியதாக உள்ளது. இந்நிலையில் தொழிலாளர்களை பாதுகாக்க அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சார்லஸ் வலியுறுத்தினார். தொழிலாளர் தருவிப்பு முகவர்களை கண்காணிக்க கடுமையான விதிகள், வெளிப்படையான வேலை ஒப்பந்தங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு சட்ட உதவிகள் வழங்கப்பட வேண்டும். இதற்கு வங்காளதேசம், மலேசியா ஆகிய இரு நாட்டு அரசுகளும் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் அவர். சட்டவிரோத வழிபாட்டு தளங்கள் பாஸ் எம்பியின் பேச்சுக்கு கூட்டணி கட்சிகளின் பதில் என்ன? ராயர் கேள்வி. பாஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சட்டவிரோத வழிபாட்டு தளங்கள் என மக்களவையில் பேசியிருப்பது குறித்து பெரிகத்தான் நேஷனல் கூட்டணியில் உள்ள MIPP மற்றும் அதன் தோழமை கட்சிகளான MAP, உரிமை போன்றவற்றின் நிலைப்பாடு என்ன என ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியர் சார்ந்த இம்மூன்று கட்சிகளும் எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்க அமைக்கப்பட்ட இக்காதான் பிரிஹாத்தின் ராக்கியாட் எனும் அதிகாரப்பூர்வமற்ற கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் பாசிர் மாஸ் MP அகமது ஃபட்லி பின் ஷாரி புதன்கிழமை மக்களவையில் ஆற்றிய உரையை இம்மூன்று உறுப்பினரும் பார்த்தார்களா என ராயர் கேட்டார். பார்த்திருந்தால் ரூமா இதாபட் ஹராம் என்ற சொல்லை ஃபட்லி பயன்படுத்தியதை அவர்கள் ஏற்கிறார்களா என ராயர் சவால் விடுத்தார். இது குறித்து MIPP, MAP உரிமை கட்சிகளின் தலைவர்கள் தங்களின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும். இல்லையேல் இது எதிர்கட்சிகளின் இன்னொரு அரசியல் நாடகமாகவே விளங்கும் என ராயர் குறிப்பிட்டார். முன்னதாக அரசு உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது உரையாற்றிய ஃபட்லி ஷாரி ஊரார் நிலத்தில் கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத வழிபாட்டு தலங்கள் குறித்து பேசினார். ஈப்போ பங்களாவில் சோதனை, 37.3 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல். பேராக் ஈப்போவில் உள்ள ஒரு பங்களா வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 37.3 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. புக்கிட் அமான் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு துறையும் பேராக் போலீசும் இணைந்து அச்சோதனையை நடத்தினர். அந்த பங்களா அனைத்துலக போதைப்பொருள் கடத்தல் கும்பலால் போதைப் பொருட்களை சேமித்து வைக்கும் இடமாக பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. சோதனையின் போது மீதாபெத்தமைன் மற்றும் MDMA என சந்தேகிக்கப்படும் போதைப் பொருட்கள் சிக்கின. சில போதைப் பொருட்கள் சிமெண்ட் கட்டிகள் போல மறைத்து வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பாக 30 வயதிலான ஒரு ஆடவரும் ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டனர். இருவரும் போதைப் பொருள் பயன்படுத்தியதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த கும்பல் மலேசியாவை போதைப் பொருள் சேமிப்பு மற்றும் விநியோக மையமாக பயன்படுத்தியதாக போலீஸ் சந்தேகம் தெரிவித்துள்ளது.
கைதானவர்கள் அபாயகர போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த கும்பலின் மூளையாக செயல்பட்டவர் என நம்பப்படும் சீன பிரஜையின் தற்போது போலீஸ் வலை வீசியுள்ளது. தொடங்கியது விழா கோலம். பத்துமலையில் சஷ்டி விரதம். தைப்பூசத்துக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கும் நிலையில் இவ்வாண்டின் முதல் சஷ்டி விரதம் இன்று அனுசரிக்கப்படுவதால் பத்துமலையே விழா கோலம் பூண்டுள்ளது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்கூட்டியே தங்களின் நேர்த்தி கடன்களை செலுத்தினர். மேல் குகைக்கு பால் குடங்கள் ஏந்தியும், மயில் காவடிகள், அழகு காவடிகள், கரும்பு காவடிகள் தூக்கியும் குடும்பம் குடும்பமாக திருமுருக பெருமானை தரிசித்தனர். பக்தர்கள் வெள்ளத்தால் இன்று விடியற் காலை 2 மணிக்கு ஒரு குட்டி தைப்பூசம் போல பத்துமலை காட்சியளித்தது. அங்கு வேல்வேல் முழங்க முழங்க காவடிகளும் உரிமை மேள இசையும் பக்தி சூழலை மெருகூட்டியது. ஏராளமானோர் முடிக்காணிக்கை செலுத்தியதையும் காண முடிந்தது. பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. வார கடைசி விடுமுறை என்பதால் இன்றும் நாளையும் இன்னும் கூட்டம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2026 தைப்பூச திருவிழா அதிகாரப்பூர்வமாக தொடங்குவதற்கு முன்பே பத்துமலையில் தைப்பூசம் களை கட்டிவிட்டது. நகர பொறுப்பித்தல் சட்ட மசோதா திரும்ப பெறப்பட்டது. முழு மேம்படுத்தலுக்கு உறுதி. அரசாங்கம் முன்மொழிந்த URA எனப்படும் நகர புதுப்பித்தல் சட்ட மசோதா திரும்ப பெறப்பட்டுள்ளது. முழுமையாக மேம்படுத்தலுக்கு உட்படுத்த ஏதுவாக அமைச்சரவை அம்முடிவை செய்திருப்பதாக ஒற்றுமை அரசாங்கம் பேச்சாளர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். நகர்ப்புற வீடமைப்பு, குறிப்பாக ஏழை நகரவாசிகள் சம்பந்தப்பட்ட விவகாரம் கவனமாகவும் நியாயமாகவும் தீர்க்கப்பட வேண்டும் என்ற அவசியத்தை அமைச்சரவை உணர்ந்துள்ளது. எனவே சில திருத்தங்கள் மீண்டும் நன்கு ஆராயப்பட்டு புதிய வடிவில் இம்மசோதா தாக்கல் செய்யப்படும் என்றார் அவர். நாடாளுமன்றத்தில் எழுந்த கவலைகள் மற்றும் அம்னோ தலைவர்கள், அமைச்சரவை சகாக்களின் கருத்துகளும் பரிந்துரைகளும் பெறப்பட்டுள்ளதன் அடிப்படையில் இம்முடிவு அமைவதாக அவர் சொன்னார். காலக்கெடு எதுவும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் அரசாங்கம் நியாயமான மற்றும் விரிவான சட்டத்தை கொண்டுவர உறுதி அளித்துள்ளது என தொடர்புத்துறை அமைச்சருமான ஃபாமி கூறினார். பழையதும் பாழடைந்ததும் பாதுகாப்பற்றதாகவும் உள்ள நகர்ப்புறங்களை புதுப்பிக்கும் நோக்கில் இந்த URA சட்ட மசோதாவை வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு கொண்டு வந்தது. எனினும் பிரதமரே உத்தரவாதம் அளித்தும் கூட ஏழைகளின் வயிற்றில் அடிப்பதாக கூறி ஆரம்பத்திலிருந்தே இம்மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் மட்டும் இன்றி ஒற்றுமை அரசாங்க கூட்டணி கட்சிகளை கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது.